வருங்கால அரசு அதிகாரி அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இளங்குமரனார் பிரித்தெழுதுகள் பார்ட் 11 பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளி கூட்டல் உரி நாடுரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த உரி உரி அப்படின்ற முகப்பெயர் வந்துச்சுன்னா நிலைமொழியோட இறுதி எழுத்து லீ கெட்டு அங்கே டகரம் தோன்றும். அப்போ நாளி கூட்டல் உரி நாடுரின்னு வரும். உரி அப்படின்னு ஃபஸ்ட்டு நிலைமொழியில் வந்துச்சுன்னா அங்கே யகர மெய் தோன்றும். அப்போ உரி கூட்டல் உப்பு உரிய உப்புன்னு வரும். உரி கூட்டல் பயறு உரிய பயறு, உரி கூட்டல் மிளகு உரிய மிளகு, உரி கூட்டல் வரகு உரிய வரகு அப்படின்னு வரும். அடுத்து 4க்கு அப்புறம் உயிரெழுத்தும் இடையின எழுத்தும் வந்துச்சுன்னா அங்கே மொழியோட இறுதி எழுத்து கூ கெட்டு இன்னுங்கிறது லாவா மாறும். 4 கூட்டல் 1000 ஆங்கிறது உயிரெழுத்து, அப்போது ஆவா மாறுமா 4000 வரும். 4 கூட்டல் வகை வகைங்கிறது வந்துட்டு இடையின எழுத்து, அப்போ 4 வகை அப்படின்னு வரும். அப்புறம் 4க்கு அப்புறம் வல்லின எழுத்து வந்துச்சுன்னா நிலைமொழியோட இறுதி எழுத்து கூ கெட்டு இன்னுங்கிறது இர்ரா திரிஞ்சிரும். அப்போ 4 கூட்டல் கவி நாற்கவின்னு வரும். 4 கூட்டல் பால் நாற்பால்னு வரும். அடுத்து 4க்கு அப்புறம் மெல்லின எழுத்து வந்துச்சுன்னா அந்த மொழியோட இறுதி எழுத்து கூ கெட்டு அப்படியே தெரியாமல் வந்துடும். 4 கூட்டல் மணி நான்மணின்னு வரும். 4 கூட்டல் நாளி நானாளின்னு வரும். நின் கூட்டல் பகை நின்பகை அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து பனை கூட்டல் கொடிது பனை கொடிது வல்லின மிகுது. பனை கூட்டல் காய் பனங்காய், அங்கே பனையோட ஐ கெட்டு அங்கே அம்சாரியே தோன்றும். அப்போ பனை கூட்டல் காய் பனங்காய். பனை கூட்டல் திரள் பனைத்திரள் போடலாம், பனந்திரள் அப்படின்னு போடலாம். பனை கூட்டல் லட்டு பனாட்டு அப்படின்னு போடணும். பண் கூட்டல் வலியது பண்ணு, அங்கே ஊசாரியை தோன்றுறது, பண்ணு வலியுது. பின் கூட்டல் நன்று பின்னு நன்று. தேங்க்யூ டு ஆல்.